ஹைபா வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹைபிரிடைசேஷன் ஃபைண்டிங் ட்ரிக் தான் பார்க்க போகிறோம். நிறைய எக்ஸாமுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ப்பா. சரி, இப்போ சிம்பிளான மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், அடிஷன் இதெல்லாம் தெரிஞ்சாலே போதும் உங்களுக்கு. சரிங்களா? ஈஸியாக நம்ம ஹைபிரிடைசேஷன் பண்ணிடலாம். ஓகே, வரக்கூடிய வேல்யூ இந்த மாதிரி கால்குலேஷன்லாம் பண்ணி கால்குலேஷன் எப்படின்னு சொல்லி கொடுப்பேன். பண்ணி வரக்கூடிய வேல்யூ 2ஆக இருக்கலாம், 3ஆக இருக்கலாம், 4ஆக இருக்கலாம், 5ஆக இருக்கலாம், 6ஆக இருக்கலாம், 7ஆக இருக்கலாம். சரிங்களா? அப்படி இருந்தால் ஹைபிரிடைசேஷன் என்னவா இருக்கும் அப்படின்னா, 2ஆக இருந்தால் எஸ்பியாக இருக்கலாம். எஸ்பி 2 ஆர்பிட்டல் இல்லையா? ஸோ அப்போ 2. 3னா sp2, எஸ்ல 1, பியில் 2, டோட்டலாக 3. 4னா sp3, டோட்டலாக ஆட் பண்ணுங்க 4 வரும். சிம்பிள் ட்ரிக் அதுக்காக சொல்கிறேன். sp3d அடுத்தது 5 இருக்கும் இதில். இதில் sp3d2 அடுத்து லாஸ்ட் சொல்லுங்க பார்க்கும். sp3d3 புரிஞ்சிச்சா? இதை நீங்கள் மெமரி பண்ண அவசியம் கிடையாதுல்ல. சரி, இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். BeCl2 பேர் என்ன? பெரிலியம் குளோரைட். பட் இதில் ஒரு சின்ன கண்டிஷன் என்னன்னா, அட்டாமிக் நம்பர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கோ அதோட அட்டாமிக் நம்பர் தெரிஞ்சிருக்கணும். பெரிலியத்தோட அட்டாமிக் நம்பர் என்னப்பா? 4 இல்லைங்களா? ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எடுத்துங்க. 1s 2s. எஸ்ல 2 எலக்ட்ரான் ஃபில் பண்ணலாம். இந்த எஸ்ல 2 எலக்ட்ரானை ஃபில் பண்ணுறோம். டோட்டலாக 4 முடிஞ்சிச்சு. பட் வேலன்ஸ் ஷெல்ல கூட எலக்ட்ரான் மட்டும் தான் எடுத்துக்கணும். எத்தனை எலக்ட்ரான் இருக்கு? 4 இருக்கு. சரிங்களா? இங்கே சாரி, வேலன்ஸ் ஷெல் எத்தனை எலக்ட்ரான் இருக்கு? 2 இருக்கு. ஸோ 2 எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்தது குளோரின். குளோரினோட அட்டாமிக் நம்பர் 17. ஸோ 1s 2s 2p 3s 3p. ஸோ இந்த எஸ்ல 2, இந்த எஸ்ல 2, பியில் 6 ஃபில் பண்ணலாம். இந்த எஸ்ல 2, பியில் 6 ஃபில் பண்ணலாம். பட் உங்கள்கிட்ட 17 எலக்ட்ரான் தான் இருக்கு. ஸோ அப்போ இங்கே என்ன ஃபில் பண்ணால் போதும்? 5 ஃபில் பண்ணால் போதும். சரி, வேலன்ஸ் ஷெல் யாரு? 3s2 3p5. ஸோ இதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் டோட்டலாக ஆட் பண்ணுங்க 7 இல்லைங்களா? இது கால்குலேஷன் பண்ணலாமா? இப்போ இங்கே என்ன இருக்கு? வேலன்ஸ் எலக்ட்ரான் 2 ப்ளஸ் இதோட வேலன்ஸ் எலக்ட்ரான் 7 இன்ட்டு குளோரின் எத்தனை இருக்கீங்க? 2 இருக்கு. ஓகேவா? 1 இருக்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ண அவசியம் இல்லை. சரிங்களா? சரி, இப்போ அடுத்தது 2 ப்ளஸ் 14 16. இங்கே வரக்கூடிய வேல்யூ 8ன்னா 8 விட கம்மியாக இருந்தால் 2ஆல் டிவைட் பண்ணும். இதுவே 8க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் எதாவது டிவைட் பண்ணணும் அப்படின்னா 8ஆல் டிவைட் பண்ணும். ஓகேவா? இப்போ எனக்கு இங்கே என்ன இருக்கு? 16 இருக்கு. அப்போது டிவைடட் பை 8 எனக்கு என்ன வரும்? ஆன்சர் 2 வருமா? வேறு ரிமைண்டரில் இதில் கிடையாது. ரிமைண்டர் இருந்தால் எப்படி போடணும்னு சொல்லித்தரேன். இப்போ உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் கிடச்சி 2. இப்போ 2ஆக இருந்தால் sp ஹைபிரிடைசேஷன். இப்போ பெரிலியமோட ஹைபிரிடைசேஷன் sp. இது புரிஞ்சிச்சா? சரி, இப்போ அடுத்தது NH3 அமோனியாக் போடுமா? சரி, நைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் என்ன? 7. ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் சொல்லுங்க. 1s 2s 2p 2 2 3. வேலன்ஸ் ஷெல் 2s 2 2p3. வேலன்ஸ் எலக்ட்ரான் 5. ஹைட்ரஜன் அட்டாமிக் நம்பர் 1. ஸோ அப்போ 1s1 வேலன்ஸ் எலக்ட்ரான் 1. போடுங்க பார்க்கும். 5 + 1 இன்ட்டு ஹைட்ரஜன் எத்தனை இருக்கீங்க? 3. 5 + 3 8. 8 இன்னும் 8 விட கம்மியாக இருந்தால் ஏதாவது டிவைட் பண்ண சொன்னேன். 2ஆல் டிவைட் பண்ணுங்க. ஸோ அப்போ 4. ஸோ அப்போ 4 வந்தால் sp3. இப்போ NH3யோட ஹைபிரிடைசேஷன் என்ன? sp3. புரிஞ்சிச்சா? ஹைப்பா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது NO2 மைனஸ்க்கு எப்படி ஹைபிரிடைசேஷன் ஃபைண்டிங் பார்க்க போகிறோம். ஸோ இதில் நைட்ரஜன் ஆக்சிஜன் 2 எலிமெண்ட் இருக்கு. நைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் 7. ஸோ 1s 2s 2p 2 2 3. வேலன்ஸ் ஷெல் யாரு? 2s2 2p3. அதில் இருக்க எலக்ட்ரான் 5. ஆக்சிஜனோட அட்டாமிக் நம்பர் 8. ஸோ 1s2 2s2 2p6 வரைக்கும் ஃபில் பண்ணலாம். பட் உங்கள்கிட்ட எத்தனை இருக்குது? டோட்டலாக 8 தான் இருக்குது. அப்போ இங்கே 4 போடணும். ஓகேவா? டோட்டலாக ஆட் பண்ணிங்கன்னா 8 வரும். ஸோ வேலன்ஸ் எலக்ட்ரான் எத்தனை? 6. ஓகேவா? சரி, இப்போது 5 ப்ளஸ் இது 6 போட்டுக்கோங்க. எத்தனை ஆக்சிஜன் இருக்குது? 2 இருக்குது. ஸோ 5 + 12. ஸோ ஆட் பண்ணிங்கன்னா 17 வரும் இல்லைங்களா? இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? மைனஸ் கொடுத்துருக்காங்க. -1 இருக்கிறது அர்த்தமா? இப்போது மைனஸ் கொடுத்துருந்தா ஆட் பண்ணிக்கணும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? இப்போ இங்கே -2 கொடுத்துருந்தாங்கன்னா இங்கே +2ன்னு கொடுத்துக்கணும்.
சரிங்களா? சப்போஸ் இங்கே வெறும் மைனஸ் தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சப்போஸ் இங்கே ப்ளஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வந்த வேல்யூவை அதோட மைனஸ் பண்ணிக்கணும். என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க அவனுக்கு மைனஸ் பக்கத்தில் என்ன வேல்யூ கொடுத்துருக்கோம் அதோட வந்த வேல்யூ மைனஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? சரி, இப்போ இங்கே ப்ளஸ் மைனஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ப்ளஸ் பண்ணிக்கணும் 1. ஓகேவா? அப்போ என்ன வரும் இங்கே 18. வர வேல்யூ 8 8ஓட கம்மியாக இருந்தால் 2ஆல் டிவைட் பண்ண சொன்னேன். 8க்கு மேலே போயிடுச்சுன்னா ஓகேவா 8ஆல் டிவைட் பண்ணுங்க. ஸோ அப்போ என்ன வரும் 80 8ஆல் டிவைட் பண்ணுங்க. இங்கே 16 வரும், இங்கே 2 வருமா, ரிமைண்டர் 2 வரும். ஸோ இந்த கொஷனுக்கு வச்சு 2 போட்டுக்கோங்க ப்ளஸ் ரிமைண்டர் 2 இருக்குல்ல இதை ஃபர்தராக டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணால் 1 வருமா, அப்போது 3 டோட்டலாக ஆட் பண்ணால் 3 வந்துச்சுன்னா ஹைபிரிடைசேஷன் என்ன sp2. ஓகேவா? ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் NO 3 மைனஸ்க்கு போட்டு காட்டுங்க, போட்டு ஆன்சர் சொல்ல மென்ஷன் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில். ஓகே, அடுத்து நம்ம ப்ளஸ் மாடலில் ஒன்று பார்க்கலாம். இங்கே சார்ஜ் ப்ளஸ் கொடுத்தாங்க நான் பண்ணலான்னு பார்க்கலாம். நைட்ரஜன் அட்டாமிக் நம்பர் 7. ஸோ 1s 2s 2p 2 2 3 வரிசையில் ஹைபிரிடைசேஷன் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதில் அடுத்த மாடல் நடத்திட்டு இருக்கேன். வேலன்ஸ் எலக்ட்ரான் 5. அடுத்தது ஹைட்ரஜன் அட்டாமிக் நம்பர் 1. ஸோ 1s 1 இங்கே 1 வேலன்ஸ் எலக்ட்ரான். ஓகேவா? இந்த வேலன்ஸ் ஷெல் இருக்க எலக்ட்ரானை மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ 5 ப்ளஸ் 1 இன்ட்டு எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு 4. ஸோ 5 ப்ளஸ் 4 9. இங்கே சார்ஜ் என்ன +1 +1 அப்படின்னா வந்த ஆன்சரோட 1 மைனஸ் பண்ணிக்கணும். அப்போது 8 இன்னும் 8ஓட கம்மியாக இருந்தால் 2ஆல் டிவைட் பண்ணுங்க 4. ஸோ அப்போ 4ஆக இருந்தால் இதோட ஹைபிரிடைசேஷன் என்னப்பா sp3. ஒரே செகண்டில் மேக்ஸிமம் ரொம்ப அடிக்கடி நீங்கள் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக டக்குன்னு போட்டுடலாம், ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் போட்டுடலாம். ஓகே, தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூப்பா.